வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகம் பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம் எப்படி இருக்குது? என்னங்க, நம்மளுக்கு குரு பகவான் பார்த்துட்ருக்காரு 7ஆம் பார்வையாக. ஸோ எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. சில பேர் சொல்லுவோம், சார் எனக்கு இல்லை சார், கொஞ்சம் தடங்கள்லாம் வந்துட்டுருக்கு சார்னும். ஏன்னா சனி பகவானும் 10ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. ஆனால் நான் போனதுலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வரும். அந்த ஸ்ட்ரகிளை முட்டி மோதி கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். தனுஷ ராசி எப்போவுமே அப்படி தாங்க. நீங்கள் தனுஷ ராசி சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்னில் செகட்டேரியஸ்ன்னு சொல்லுவாங்க அப்ராடில். அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா மனுஷனும் மிருகமும் கலந்த உடல் மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம மூல நட்சத்திரம் யார் பிறந்தது? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் எப்படி இருக்கார்? மனுஷனும் மிருகமும் கலந்த மாதிரி இருக்கும். அது எப்படின்னா அவங்களே செதுக்குவாங்க. இப்போ ஆஞ்சநேயர் எடுத்துக்கோங்க, அவரோட பலம் அவருக்கு தெரியாது. ஒருத்தர் பூஸ்டர் பண்ண, ஆஞ்சநேயா நீ வாயு புத்திரன், நீ நினச்சா பெருசாகலாம், நீ நினச்சா சிறுசாகலாம், நீ கடலை தாண்டு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் பூஸ்டர் போய் தோ பறக்கிற அப்படின்னு பறந்து போவார். தனுசு ராசி லக்னக்காரங்களும் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா கம்முன்னு உட்காந்து இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தூண்டுனீங்கன்னா டக்குன்னு வளர ஆரம்பிச்சிடுவாங்க. இது நல்லதுலேயும் சரி, கெட்டதுலேயும் சரி. கெட்டதையும் தூண்டு விட்டிங்கன்னா போய் மாட்டிப்பாங்க. அதனால் நம்மளை சுற்றி நல்ல ஆளுங்களை வச்சுருந்தாலே நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ இருக்க காலகட்டமாக அது மாதிரி தான். சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும். குரு பகவானை பார்க்கறதுனால எப்படி அதை முட்டி மோதி வெளியே வந்துடலாம். ஆனால் முட்டி மோதி வெளியே வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொல்கிறதுனால கிளியராக வருது. நீங்கள் முட்டி மோதுனீங்கன்னா வெளியே வந்துடலாம். எந்தெந்த விஷயத்தில் வரலாம்? பணம் விஷயத்தில் வரலாம். பணம் நல்லா வரும், கைக்கு பணம் வரும். பணம் வந்தாலே நம்மளுக்கு பாதி தெம்பு வந்துடும். சரிங்களா, கைக்கு பணம் வரும். ஃபேமிலியில் நல்ல சந்தோஷம் வரும். ஃபேமிலியோடு நீங்கள் வெளியூர் மலை தேசங்கள்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. யாருக்காவது லீவ் இருக்குது, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடுலாம் போக முடியாது, தாராளமாக போயிட்டு வாங்க. சூப்பரான டைம். இது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்த்தோன்னா அங்கே எங்கே மழை இருக்கோ அங்கே ஃபேமிலியோட ட்ரிப் போயிட்டு வாங்க. சூப்பராக அமையும். பெஸ்ட்டு கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஆக்சுவலாக லவ்வுக்கும் டைம் நல்லாயிருக்கு. நான் ஒரு பேட்டர்ன் மாதிரி, ஒரு ஸ்டெப்பு மாதிரியே சொல்கிறேன். லவ்வுக்கு டைம் நல்லாயிருக்கு. சரிங்களா, யாராவது லவ் தேடிங்கன்னா தாராளமாக லவ் அமையும். அந்த லவ் ஏற்கனவே லவ் பண்ணுறேன் சார், கல்யாணமாக மாற்றணும் சார்னால் அதுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை புதுசாக நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை தேடிங்கன்னா அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்த புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் பாருங்கள், தனுஷ ராசி லக்னத்தில் வியாழக்கிழமை சூப்பராக ஒர்க் ஆகும். வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அண்டு இதுக்கு கல்யாணத்துக்கு பொருளும் வேணும், மக்களோட உதவியும் வேணும். கல்யாணம் எடுத்து பண்ணுறதுலாம் ரெண்டுமே கிடைக்கும். காசும் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க, இல்லை யார்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறீங்கன்னா காசும் கிடைக்கும். மக்கள் இறங்கி உங்களுக்காக செய்கிறதும், வேலை நல்ல விதமாக செஞ்சு தர்றதும் நல்லபடியாக நடக்கும். சரிங்களா, கல்யாணம் ஆனவங்க ஏதாவது நீங்கள் ப்ரெக்னன்சி இல்லை மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் இதுவும் தாராளமாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, மறுமணம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல அமைப்பு இருக்குது இப்போ. ஆனால் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்களா, ஏன்னா அதில் சனி பகவான், கேது பகவான் தாக்கம்லாம் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அது மறுமணமும் சூப்பராகவே அமையும் உங்களுக்கு. இது ஒன்று. அடுத்து வேறு எதுலலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா,
நீங்கள் வந்து பிஸ்னஸ் விஷயத்தில் ஜாக்கிரதை இருங்க. நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அன்வான்டாக பாலிடிக்ஸ் எதுனா வந்ததுன்னா அதில் வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னொன்று, உங்கள் பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் கஷ்டம் வந்தாலும் ப்ராஃபிட் வரும். சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் பெருசாக மூவ் ஆகிருக்காது, ஆனால் எங்கெங்கெல்லாம் பணம் வந்து அடைஞ்சிருந்ததோ, கிரெடிட் தராமல் இருந்திருப்பாங்க, உங்கள்கிட்ட காசு வாங்க தராமல் இருந்திருப்பாங்க, கிளியரன்ஸ் ஆகாமல் இருந்திருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ. சரிங்களா? பிஸ்னஸ் நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு பணம் கைக்கு வந்துகிட்டே இருக்கும். வரலைன்னா தேடி போங்க. எங்கெங்கெல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம், எதெல்லாம் வரலையோ அது எல்லாரையும் போய் தேடி அப்ரோச் பண்ணுங்கள், தாராளமாக கிடைக்கும். நம்ம வந்து இது வந்து பொதுவாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதுலேயே நம்ம நிறைய சொல்லித்தருவோம். இந்த பஞ்சபக்ஷி சொல்லித்தருவோம். அந்தந்த ஜாதக கட்டக்காரங்களுக்கு வந்து இந்த காலச்சக்கரம்னு ஒன்று சொல்லித்தருவோம். நீங்கள் வந்து எந்த டைமில் எது செஞ்சால் நல்லது நடக்குன்றதெல்லாம் சொல்லித்தருவோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ண உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே பவர் வரும். அண்டு வேறு எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னா, முயற்சி பண்ணுறதுல வந்து ஜாகிரதையாக இருங்க. நம்ம வந்து நல்ல தொடர்ந்து முயற்சி பண்ணுறவங்க தான் தனுசு ராசி லக்னம். பட் நீங்கள் முயற்சி பண்ணும்போது சின்ன சின்ன தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே சொன்னதான், கொஞ்சம் முட்டி மோதுனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சனி பகவான் இருக்கிறதுனால தடங்கள் வரும். குரு பகவான் பார்க்கறதுனால முட்டி மோதி வெளியே வந்துடலாம். இந்த போன மாதம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற முயற்சிகளே நிறைய ஸ்லோ இருக்கும். முக்கியமாக படிக்கிற குழந்தைங்க லைட்டாக சொதப்பிருப்பாங்க, படிக்கிறது கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பங்குனி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன்லாம் வந்து மீனத்துக்கு போயிடுவார். ஸோ இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க புதுசாக அப்ளை பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் இப்போ வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா இப்போ சுக்கிரன் உச்சமாக இருக்கார் அந்த வீட்டில். ஓகேங்களா? அதனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், நிலம் வாங்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக தேவைப்பட்டால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கையில் காசு இருக்குது சார், காசாக இருந்தால் கரைஞ்சிரும், நான் நிலத்தில் போட்டால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னா போடுங்க. கடன் வாங்கி புதுசாக பண்ணாதீங்க பிஸ்னஸ். ஏன்னா நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கடன் வாங்கி ரொம்ப ரிஸ்கியான பிஸ்னஸ் எடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன கையில் காசு இருக்கோ அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவே ஜெயிச்சிடலாம். ரொம்ப சந்தேகம் வந்தால் கன்சல்டிங் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுக்கு தாண்டி நீங்கள் ஏதாவது தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ணணுன்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை குரு குறை சூப்பராக வேலை செய்யும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லா வேலை செய்யும். பங்குனி உத்திரம் வருது, நீங்கள் வந்து முருகர், முக்கியமாக தெய்வானை, நீங்கள் தனுஷ ராசி லக்னமில் இருக்கவங்க வந்து தெய்வானையை வழிபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பங்குனி உத்திரமே முருகன் தெய்வானை கல்யாணம் போயிட்டு தெய்வானையை நல்லா வழிபட வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. இந்த பங்குனி மாதம் அமக்கலமாக அமையும். ஒரு விளக்கு ஏற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பூந்தி சாமிக்கு கொடுக்குறேன், வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. இந்த மாதம் அட்டகாசமாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகிருஷ்ணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள்,
கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.